முடிச்சுட்டு எடுக்க சொல்லியா? அவர் மகன் வர வரைக்கும் இங்க எல்லாரும் உட்காந்துக்க இருக்க முடியுமா? போய் சொல்லு போ. சொல்லுங்க சார். தம்பி, சட்டு புட்டுன்னு சம்பிரதாயத்தெல்லாம் முடிச்சிட்டு வெரசா எடுக்க சொல்லு. நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பாத்துக்க இருக்க முடியாது. இவர் வாட்டுக்கு வருவாராம், ஊரே காத்துக்கு இருக்குமா. இவன் என்ன இன்னமும் இங்கேயே சுத்திக்கிறீங்க? ஒரு வாரத்துல வெளிநாடு போறதா சொன்னாங்க, இன்னும் போலையா? எப்ப ஏய் எப்ப பார்த்தா அவன் மேல இவ்வளவு வெறுப்பா இருக்க? நமக்கு இந்த உள்ளூரை விட்டு வெளிநாட்டுக்கு போறவனை கண்டாலே பிடிக்காது. வெளிநாடு கிளிநாடு போய் 4 காசு சம்பாரிச்சான்னு சொல்லி உனக்கு இவ்வளவு போறாம. நீங்க தான் அந்த பையன் முருகனை ஏதோ செஞ்சுட்டதா ஊரே நம்புது. என்னாச்சு சார்? உங்களை எப்படியாச்சும் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போய் பத்திரமா சேர்த்துற சொல்லி கமிஷனர் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் அவங்களை எல்லாம் எப்படியாச்சும் சமாளி. சார் என்ன சொன்னாலும் சனங்க கலைய மாட்டுது சார். போகவும் மாட்டாங்க, ரொம்ப கோவமா இருக்காங்க சார். ஒண்ணு சார், அந்த பையன் சாகக்கூடாதுன்னு மட்டும் வேண்டிக்கங்க. நீங்க சுடலேன்னு முருகனே சொல்லிட்டான். ஜனங்களே கூட அப்படியே கலைய ஆரம்பிச்சிட்டாங்க சார். அவன் நான் சொல்லலன்னு சொன்னானா? அப்ப நீங்க தான் சுட்டீங்களா? எது எப்படியோ அவனே இல்லைன்னு சொல்லிட்டான். நமக்கு அதானே சார் வேணும். ஆனா இனிமே அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சார். அப்படி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நீங்க தான் காரணம் ஆயிரும். நான் தான் சார் கொஞ்சம் அதிகமா ரிஸ்க் எடுத்துட்டேன். கொஞ்சம் நீங்க பார்த்து ஸ்ட்ராங்கா பண்ணணும் சார். யோ பண்ணுவாங்க. வர சொன்னீங்களா? என்ன விஷயம் சார்? இல்ல அந்த முருகனோட இட்லி கடை அதென்ன சொந்த இடத்துல இருக்குதா இல்ல ஏதாச்சும் புறம்போக்கு இடத்துல இருக்குதா? எதுக்கு சார் கேக்குறீங்க? சொல்லுங்க. அப்ப அந்த கடைக்கு பேப்பர்ஸ்லாம் இருக்காதுல்ல? சார், இந்த மாதிரி ரோட்டோர கடைக்கெல்லாம் ஏது சார் பேப்பரு? அதெல்லாம் அப்படி அப்படியே போட்டுக்கிறதா. அப்ப பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இல்லைன்னு சொல்லி அந்த கடை அங்கிருந்து தூக்கிட முடியல சார். ஏற்கனவே ஊர்க்காரங்க கொலை வெறியில இருக்காங்க சார். அந்த இட்லி கடை எங்க ஊருக்கே பெரிய சென்டிமெண்ட் சார். அதுல போய் நான் கையே வச்சேன்னு வைங்க, எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். புரிஞ்சுது ஒரு சார். அந்த கடைக்கு பேப்பர் எல்லாம் கரெக்டா தான் சார் இருக்கு. யோ என்னையா சொல்ற? ஆமா சார், தரோவா செக் பண்ணிட்டேன். பேப்பர் எல்லாம் கரெக்டா இருக்கு சார். யோ ரோட்டோர கடைக்கு பேப்பர்ஸ்லாம் இருக்காது, நீ தானே சொன்ன? சார், அவங்க பேப்பரை கரெக்டா வச்சிருந்தா அதுக்கு நான் என்ன சார் பண்றது? ஏய், இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியாது? காசை வாங்கிட்டு ஏமாத்திரியா? முருகனை நீங்க தான் சுட்டீங்கன்னு சின்னதா ஒரு கேஸை தூக்கி உங்க மேல போட்டா நீங்க இந்த ஊரை விட்டே போக முடியாது சார். பாத்துக்குங்க. சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் தெரியாம ஏதோ இங்க ஒண்ணுமே நடக்கலையே தம்பி. அந்த ஃபாரின் சரக்கை ஒரு பாட்டில் அனுப்பி விடுங்க. அனுப்பிச்சிடலாம் சார். நிஜமா இந்த கடைக்கு பேப்பர்ஸ் இருக்கா சார்? இவங்க வாட்டுக்கு ஆட்டிக்கிட்டு வந்து நம்ம ஊர் கடை தூக்கணும் வாங்க. நான் தூக்கிடுவேனா? படிச்சு என்ன ஆக போறீங்க? போலீஸ் ஆக போறேன். போலீஸ் ஆக போறீங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்படிதான் சொல்லிட்டு தெரியல. வைங்க, படிக்கிற பிள்ளைக்கு காசு வேண்டாம். நான் அந்த கடையில அந்த ஐயா கையால இட்லி சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கே போனவன். எங்க ஊர் கிடையாது. ஏதோ இவங்களை காக்கா பிடிச்சோம்னா 5-10 கிடைக்குமே கூட கும்பிடு போட்டேன். அதுக்காக ஊரை விட்டு கொடுத்துருவாங்களா? எதுவும் பிரச்சனை ஆயிடாதா சார்? என்ன பிரச்சனை? இன்னொரு உண்மையை சொல்லட்டா சார்? அவங்க கொடுத்த காசுல தான் அந்த கடைக்கு நான் பேப்பரே ரெடி பண்ணேன்.